நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். பாடுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். பாடுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி இந்த காலவெளி இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் இந்த காலவேளையில் ஆராதனை. நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம். இயேசு நல்லவர், என் இயேசு பாடுவோம். என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். பாடுவோம். என் இயேசு, ஓ என் இயேசு வல்லவர், என் இயேசு என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே. சொல்ல முடியுமா நம்மளால? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம். என் கரத்தை பிடித்த நாள் முதல், என் கரத்தை பிடித்த நாள் முதல் இந்த 11 மாதம் என்னை கைவிடாம ஜீசஸ். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. ஓ
எனது இன்பம் அவர் நாமம். இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. சத்தமா என் இயேசு மகதலரமா ஷேரதலரரா பெரியவரே. இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஓ ரடல மகதலரா. Thank you Lord. என் இயேசு பரிசுத்தர், என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த மரத்திலும் எந்த இயேசு என் பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை. ஓ என் போக்கிலும் எந்த மரத்திலும். நன்றி சொல்லுங்களேன். 11 மாதம் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்தாரு. ஓ என் கால்கள் சறுக்கிடும் நேரம் உங்க கிருபை தாங்குதே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். இயேசு நல்லவர், என் இயேசு. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி. ஓ நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே. நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. சொல்லுங்க சொல்லுங்க. என் இயேசு நல்லவரே வல்லவர் பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த 11 மாதங்கள் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அவர் நமக்கு நன்மை செஞ்சனால நம்ம அவர் ஆராதிக்கல, அவர் நல்லவர் என்பதனால ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை பாதுகாத்தாருன்னு ஆராதிக்கல, அவருடைய கரம் ஒரு நாள் நம்மை கைவிடாமல் நடத்தினது. ஒரு 2 கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி just look back from where you came from. இந்த 11 மாதங்கள் எவ்வளவு தயவு, எவ்வளவு தயவு, எவ்வளவு தயவு. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, அவருடைய தயவு தலைமுறை தலைமுறை தாங்கும் தயவு. நம்மை பாதுகாத்தார், நம்மை ஒரு தகப்பன் சுமப்பது போல் சுமந்தார். அந்த சுமக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களால் சும்மா இருக்க முடியாது. எவ்வளோ அழகா நடத்தினார். குறைவுகள் வந்ததுதான், போராட்டங்கள் வந்ததுதான், எதிர்பாராத சூழ்நிலைகள் வந்ததுதான். ஆனால் அவரை நம்புகிறவர்களை அரணான பட்டணமா இருந்து, அதனாலதான் பாடுறோம், என் இயேசு நல்லவர். இந்த பிரச்சனை மாறிடுச்சு,
இன்னும் மாறாம தான் இருக்கு அப்படின்னு இல்லை. மாறுதோ மாறலையோ, நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்துக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம், தானியேலுக்குள்ள அந்த வைராக்கியம், அற்புதம் நடக்குதோ இல்லையோ, நான் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் என்னை விடுவிக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி மாக்கா ஷன்ட லேப்ரா ஹண்டால். ஹalleluya. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. சொல்லுங்க. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். ஆராதிங்க. என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த, என் இயேசு நல்லவர், என் இயேசு என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. ஆராதனை உமக்கே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே. இந்த காலவேளையில் உமக்கு நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். காரணம் நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ஜீசஸ், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த காலவேளையில ஓ நல்ல கரங்களை தட்டி அவர் நம்மை நடத்தின பாதைகளுக்காக, இம்மட்டும் நம்மை பாதுகாத்த அந்த கிருபைக்காக, இனிமேலும் நம்மை நடத்த போகிற அந்த கிருபைக்காக, உம்முடைய கரம் அல்லவா எங்களை நடத்தினது. இனிமேலும் நீர் நடத்த நீர் போதுமானவர். அல்லேலூயா. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலவர், இனியும் நடத்திடுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலவர், இனியும் நடத்திடுவார். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இந்த காலவேளையில் உயர்த்துவோம். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. தலைமுறை தலைமுறை தாங்கும் தயவு ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த கிருபைகளுக்காக நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம்.
With all thanksgiving, we come before your presence. நீர் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினீர் ஆண்டவரே. We look back all these 11 months. எங்களுக்கு துணையா இருந்தீங்க, எங்களை நடத்துனீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் நடத்தினார், என் குடும்பத்தை கர்த்தர் நடத்தினார். என் பலன் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய பலம் அல்ல. கர்த்தரே என்னை நடத்தினார். கர்த்தரே என்னை நடத்தினார். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்றேன், நான் உன்னை நடத்துவேன். ஒருவேளை இந்த காலவேளையில் குழப்பத்தோடு இந்த முதல் நாளில் எப்படி நடக்க போகுது, சில காரியம்லாம் அசையவே மாட்டேங்குது, சில காரியத்தில் ஆண்டவர் கரத்தை பார்க்க முடியல அப்படின்னு ஒருவேளை குழப்பத்தோடு உட்கார்ந்துருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நடத்துவேன். I will lead you. நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. காலவேளையில் ஆண்டவர் ஒரு பெரிய வார்த்தை, தைரியத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் காத்தவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இனி உங்களை நடத்துவார். இனி உங்க குடும்பத்தை அவர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமென். ரெண்டு கையை கடைசியா ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி ஹalleluya. தலைமுறைகள் தாங்கி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்த தயவு. சொல்லுங்களேன், தலை நிமிர்ந்து, என் தலை நிமிர்ந்து வாழ செய்த தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைத்த தயவு, தலைமுறைகள் தாங்கி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்த தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைத்த தயவு, தலைமுறைகள் தாங்கி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது, தலைமுறைகள் தாங்கி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்த தயவு. பாரபட்சம் பார்க்காதவர், பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைத்த தயவு, தலைமுறைகள் தாங்கி நிற்கும் தயவு. இந்த தயவு நம்மளை கடைசி வரை நடத்தும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவருடைய தயவு உங்களை நடத்தும், குடும்பத்தை நடத்தும். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழும்பி நின்ற இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போறோம். உன்னை அதிசயங்கள் காண பண்ணுவேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்குரைத்தார் கர்த்தர். அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். சேர்ந்து நாம் பாடி ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை செலுத்தும். ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். பாடுங்க. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார்.
என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். பாடுங்க. என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம். மழை திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. நீங்க பாடுங்களேன். செந்திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைவுகளாம் நிறைவாக்கும் அதிசயமே, மாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. ஓ ஆதையெல்லாம். நீங்க பாடும் போதே உங்க குடும்பத்தின் மேல அந்த வார்த்தைகள் பலிக்கட்டும். ஆண்டவர் அதை செய்வார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் வழி நடத்தும், வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. பாடுவோம். வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. ஓ வனாந்திரமே அதிசயம் காண செய்வே, அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம். இன்று வாக்களித்தா தேவன் என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தா தேவன் இன்று. ஓ உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும், வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் சொல்லுங்க. வனாந்திரமே, வனாந்திரமே வழியா. அதை அறிக்கை செய்து பாடுங்க. வல்லவரின் கரம் என்ன நடத்தும். வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, உன்னை அதிசயம் காண செய்வே. உன்னை அதிசயம் காண செய்வே,
நீ அற்புதம் கண்டிடுவா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே வழி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. என்னை அதிசயம் காண செய்வா, நான் அற்புதம் கண்டிடுவேன். அறிக்கை பண்ணுங்க, என்னை அதிசயம் காண செய்வா, நான் அற்புதம் கண்டிடுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் நல்ல துதிக்காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும், துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும், துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம் நாம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் இரும்பு கதவை தகர்க்கு, துதியின் சத்தம் அந்தகார இருளகற்று. துதியின் சத்தம் இரும்பு கதவை தகர்க்கும், துதியின் சத்தம் அந்தகார இருளகற்றும். துதித்தலே இன்பம், துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. ஆமென். அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. துய நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துய நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தான். சேர்ந்து சொல்வோம் நன்றி 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 நன்றி. அறிக்கை செய்வோம் நன்றி. ஆமென். நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆமே நன்றி. எஸ் நன்றி இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. எஸ் and glory. ஆமென். நன்றி. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் எல்லா தடைகளை உடைக்கிறார். நன்றி. ஆமென். நன்றி. தடைகள் உடைக்கப்படுகிறது. நன்றி 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 நன்றி. ஆமென். ஓ ஷாதா ராபா லாதா ராபா ஷாகராதா நாமா லிகதோ ரூமா உஷனா ராமா காதோரோ லகதனா மௌஷந்தனா உரிதனா மமா ஷகதரபலபா ரீஷந்தனா மௌஷந்தனா மகபதுரபா. ஹalleluya ஜீசஸ். இந்த காலை வேளையில கடந்த 11 மாதம் நம்மை கண்ணின் மணி போல காத்த ஜீவனுள்ள தேவனுக்கு நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, ஆனால் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் இருக்கிறதுக்காக நன்றி. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி mighty God, mighty Jesus, hallelujah. தகப்பனே உமக்கு நன்றி. ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்திலும் நமக்கு முன்பதாக இருக்கிற எத்தனை சவால்கள் நமக்கு முன்பதாக இருக்கலாம். ஆமென். நமக்கு முன்பதாக ஒரு பெரிய பர்வதத்தை போல சவால்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அபிஷேகம் செய்யப்பட்ட செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாவாய். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறவர். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறவராய் இருக்கிறபடியால் எல்லா தடைகளை உடைப்பார். எல்லா கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். கர்த்தரே கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya. எத்தனை தடைகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். எரிகோ தடையாக இருந்த பொழுது கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் ஒன்றுதான், ஆர்ப்பரியுங்கள் என்று தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. தேவ ஜனங்கள் ஆர்ப்பரித்த பொழுது இடிந்து, அலங்கம் இடிந்து தேவ ஜனங்கள் சுதந்திரித்தது போல பல மாதங்களாக, பல வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த தடைகளுக்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாருங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய நடத்துதலை சற்றும் சந்தேகப்படாமல் கர்த்தருடைய நடத்துதலை நினைத்து நல்ல கர்த்தரை துதித்து பாருங்கள். துதிக்க 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 எல்லா அலங்கத்தை கர்த்தர் தகடு பொடியாக்கி, ஆமென், எல்லா அலங்கத்தை தகர்த்து ஒரு புதிய வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். ஒரு புதிய வழியை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். தேவன் திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாதல்லவா? ஆமென். கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியால், ஓ அன்பு மகனே மகளே, உனக்கு நான் திறந்த வாசலை வைக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒரு திறந்த வாசலை இந்த புதிய மாதத்தில் தந்தருளுவாராக. ஆமென்.
நீங்கள் கையிட்டு செய்கிற பிசினஸ்ல, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே நீண்டலாய் இருக்கிற, நீண்ட காலமாய் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. கர்த்தர் தடைகளை உடைத்து சுதந்தரிக்க செய்கிற அற்புதமான கர்த்தர், அற்புதமான கர்த்தர், ஆச்சரியமான கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வாராக. ஆமென். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வாராக. இந்த காலை வேளையிலே தகப்பனே, என்னை முற்றிலுமாய் படைக்கிறேன், என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் கூட பலவிதமான தேவைகள் மத்தியிலே நீங்கள் இருக்கலாம், பலவிதமான சிக்கல்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இதுவரைக்கும் என்னை நடத்தினது என்னுடைய சாமர்த்தியமோ, என்னுடைய பலனோ, என்னுடைய தாளந்துகளோ அல்லவே அல்ல. கர்த்தரே நடத்தினார், இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து என்னை நடத்துவார். Thank you Jesus, mighty God. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய அற்புதமான கிருபை இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் நடத்தும்படி, நம்முடைய ஊழியங்களிலே ஒவ்வொரு அசைவிலும் அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படி சத்தத்தை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சத்தம் போதாது, நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆர்ப்பரியுங்கள் என்று யோசுவா சொன்னபொழுது தேவ ஜனங்கள் ஆர்ப்பரித்தது போல தேவனுடைய அற்புதமான கிருபை தொடர்ந்து வழி நடத்துவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியங்களிலும் அவருடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை அற்புதமாய், ஆச்சரியமாய் ஆசீர்வதித்து நடத்த போகிற தயவுக்காக சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய தாம்பர மேற்கு மண்டல ஊழியங்கள், ஹல்லேலூயா, எல்லா சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிற தயவுக்காக நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதமான ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம் தாங்கிக் கொண்டிருக்கிற வட இந்தியா மிஷனரிகள் ஒவ்வொருவருக்காக நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். என்னோடு கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். மத்தேயு 5:16 நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாக வாசிக்கலாமா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. Let your light so shine before men that they may see your good works. Glorify your Father which is in heaven. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த புதிய மாதத்தில் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபசந்தையோடு காத்து கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே தொடர்ச்சியாக தொனித்து கொண்டிருந்தது. வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்திலே நான் பெற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய உள்ளம் சந்தோஷம் அடைந்தது. கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்று நான் உறுதி செய்த பொழுது கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த புதிய மாதத்தில், இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லலாமா? இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, இந்த வருடத்திற்கு மட்டும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே.
Hallelujah, mighty God, mighty Jesus. Hallelujah, amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். Hallelujah. இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய அற்புதமான கிருபையை நாம் சார்ந்து கொள்வோம். இந்த புதிய மாதத்திலாவது இருண்டு கடக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வராதா? இந்த புதிய மாதத்திலே அது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்காதா என்று பல விதத்திலே கேள்விக்குறியோடு சோர்வோடு பல விதத்திலே தேவனுடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நான் உங்களுக்காக முன்மொழிகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தந்தருளுவாராக. இருண்டு கடக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை அனுப்பி தருவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். The people that walked in darkness have seen a great light. ஆமென். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல, ஆமென், பெரிய வெளிச்சம், வெளிச்சத்திலேயே பெரிய வெளிச்சம், மகா பெரிய ஜோதி, நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அவரை அல்லாமல் வெளிச்சம் யார்? ஆமென் சொல்லலாமா? யோவான் 9ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய முன்னாள் முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு மரித்த பொழுது தலையங்க நியூஸ், இந்தியாவில் வந்த தலையங்க நியூஸ், ஆசியாவின் ஜோதி மறைந்தது. ஆமென். ஆசியாவின் ஜோதி மறைந்தது என்று வந்தது. சத்தமர் ஆமென் சொல்லலாமா? அண்ணா சதுக்கம் என்று சொல்லப்படுகிற அண்ணா ஸ்கொயர், ஆமென், அங்க போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வாசகம் இப்படி எழுதி போட்டிருக்கிறதாம். நான் இது வரைக்கும் போனதில்லை. ஆமென். எதையும் தாங்கும் இதயம் இங்கு உறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னவருடைய அற்புதமான தேவனுடைய வெளிச்சம் இந்த புதிய மாதத்திலே உங்களுடைய வாழ்நாளில் உதிப்பதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய அற்புதமான கிருபையின் வெளிச்சத்தினால், மகிமையின் வெளிச்சத்தினால் கர்த்தருடைய அற்புதமான அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையிலே நிலவுவதாக. 1 யோவான் 1:5 சொல்லுகிறது. 1 யோவான் 1:5, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆமென். இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. வலது கரத்தை உயர்த்தி சத்தம் நடுலையா சொல்லலாமே? எத்தனை அற்புதம்! இந்த கால வேளையிலே அற்புதமான ஜீவனுள்ள தேவனுடைய வெளிச்சத்தினாலே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புவாராக. பலவிதமான இருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க சரீர பலவீனம் உங்களுக்கு இருளை போல சூழ்ந்து கொண்டிருக்கலாம். எவ்வளவு நாட்கள் இந்த பலவீனத்திலே நான் உழந்து கொண்டிருப்பது, எத்தனை நாட்கள் இந்த வியாதியிலே இதை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த வியாதி, இந்த பலவீனம் கொஞ்சம் கூட சப்சைட் ஆக மாட்டேனுதே, கொஞ்சம் இறங்குது, மீண்டும் எழும்பி நிற்குது. என்னால விடுதலையோடு கூட நடக்க முடியலையே, என்னால விடுதலையோடு கூட காரியத்தை செய்ய முடியலையே.
வியாதி, பலவீனம் என்கிற இருளால் கட்டப்பட்டிருக்கலாம். ஆமென். எதை செஞ்சாலும் தடை, எதை செஞ்சாலும் துலங்காத ஒரு தன்மை, எந்த காரியமும் வாய்க்காமல் ஏதோ ஒரு அடைபட்டது போல காணப்படுகிற இருள் உங்களை சூழ உங்களுடைய வாழ்க்கையை தொல்லை கொடுத்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய அற்புதமான தேவ கரத்தின் வார்த்தையின்படி இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை உங்கள் மேல் உதிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. உங்கள் மேல் தேவனுடைய வெளிச்சம் உதிப்பதாக. ஆமென். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலும் கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை அனுப்புவாராக. பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை அனுப்புவார். ஆமென். யோவான் 1:9 அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். That was the true light which lighteth every man that cometh into the world. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அற்புதமான வெளிச்சத்தினாலே இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் நம்முடைய ஊழியங்களையும் நிரப்புவாராக. அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற கருவியாக கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். 118 சங்கீதத்தினுடைய 27 வசனத்தில் சங்கீதக்காரர் தேவ சமூகத்தை நோக்கி பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்களேன். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரில் எல்லளவும் எவ்வளவேனும் இருளில்லை. ஆமென். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் மகா பெரிய ஜோதி. ஆமென். மகா பெரிய மகர ஜோதினா அவர் ஒருத்தர் தான். சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆமென். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஜோதிகளின் பிதா. அவருக்கு பேர் என்னதுங்க? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஒவ்வொரு ஈவினால் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நிரப்புவாராக. ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன் பிரகாசிக்க கடவது. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் ஒரு கட்டளை இருப்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கட்டளைகளுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால் அந்த கட்டளைகள் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக. ஆமேன். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமேன். எப்ப பலிக்கும்னா அவருடைய சத்தத்தை உண்மையா கேட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. ஆமேன். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. தேவன் இதுல ஒரு வாக்குத்தத்தத்தையும் வைத்திருக்கிறார், ஒரு நிபந்தனையும் வச்சிருக்கிறார். இந்த வெளிச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவ நாமம் உயர்த்தப்படுவதை காட்டுகிறது. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தில் தேவன் வைத்திருக்கிற நம்மிடத்தில் நாம் கீழ்ப்படியும்படி எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. ஆமென். இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? சாட்சி உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க. சாட்சி உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் நமக்கு தேவை. ஆமென். அதனால தான் அவர் சொன்னாரு, நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு, வார்த்தை வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் யாருங்க?
அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற அந்த குணாதிசயத்தை தெய்வ பயத்தோட நாம் செயல்படுத்தும் பொழுது நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் குணாதிசயமாகிய வெளிச்சம் வெளியே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், சாட்சி உள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை ஏறெடுப்பதற்கு என்னை முற்றிலும் அர்ப்பணிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்து கொள்ள நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சமுள்ள வாழ்க்கை நமக்குள்ளிருந்து வெளிவந்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நம் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய குணாதிசயங்கள் மூலமாக மனுஷர் கண்டு தேவ நாமத்தை உயர்த்துகிறார்களே, அதுதான் கர்த்தர் நம்மேல் வீசுகிற அற்புதமான வெளிச்சம். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே அப்படிப்பட்ட மேலான கிருபையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்தருளுவாராக. ஆமென். இந்த காலை வேளையில எதனால இந்த வெளிச்சத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்று அனுபவிக்க முடியும்? இந்த வெளிச்சத்தை எதனாலே நான் பெற்று அனுபவிக்க முடியும்? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். சத்தமா சொல்லுங்க. let the light shine. ஆமென். உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் பிரகாசிப்பதாக. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில உள்ளே இருக்கிற வெளிச்சம், உள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், அவர் நம் மூலமாக மகிமைப்பட வேண்டுமானால், அவருடைய வெளிச்சம் நம் மூலமாக வெளிப்பட வேண்டுமானால், சத்தமரல்லே சொல்லாமா? ஆமென். மின்மினி பூச்சி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாரும் பார்த்துருக்குறோம். ஆமென். இருட்டில் பார்த்தீங்கன்னா, காட்டில் முக்கியமாக இருட்டில் அது எமிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்குள்ளேருந்து ஒரு வெளிச்சம். இந்த உலகத்தில் நம்ம ஒரு மின்மினி பூச்சா. ஆமென். ஆமென். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டுமானால், வேத வசனத்தின் வெளிச்சத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வெளிச்சம் எதனால் வருகிறது? எதனால இந்த வெளிச்சத்தை நாம் வெளிப்படுத்த முடியும்? பல காரியங்கள் பரிசுத்த வேதத்திலே நான் வாசிக்க முடியும். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கையினால் வெளிச்சம். சொல்லுங்க. லைட் த்ரூ ஆர் ஃபெய்த். நம்பர் 2, நற்கிரியைகளினால் வெளிச்சம். சொல்லுங்க. லைட் த்ரூ ஆர் குட் டீட்ஸ். நம்பர் 3, நடக்கையினால் வெளிச்சம். சொல்லுங்க. லைட் த்ரூ ஆர் ஆக்ஷன். ஆமென். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. எளிதில் ஞாபகத்தில் வைக்கிறதுக்காக இந்த வரிசையில் நான் அடுக்கி வச்சிருக்கேன். நான் சொல்றதை விட இந்த வசனத்தை கொடுத்து தேவன் உறுதிப்படுத்தின உடனே நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே இந்த 3 லைன் எனக்கு முன்னாடி அப்படியே ஸ்கிரீன்ல வர மாதிரி வந்துச்சு. ஹல்லேலூயா. நம்பிக்கையினால், நற்கிரியைகளினால், நடக்கையினால் நமக்குள் இருந்து இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நல்ல சத்தமரலிலேயே சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தையை எனக்கு தருகிறார் என்று நான் உறுதிப்படுத்தின உடனே என் மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறது இதே தான். அந்த வாரம் ஃபுல்லாக. ஆமென். ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்டு, இந்த டைட்டில், இந்த சப்டைட்டில் எல்லாமே ஆவியானவர் எதை கொடுக்குறாரோ அதையெல்லாம் என்னுடைய மைண்டில் இருக்கிறத எல்லாவற்றையும் ஜெபத்தோடு இந்த காலவெளியில் நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். சத்தம் வராமைன்னு சொல்லலாமா? நம்பிக்கையினால் உண்டாகிற வெளிச்சத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கையின் அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாவா? விசுவாசத்தின் அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இந்த வெளிச்சம் எதன் அடிப்படையில் எனக்குள் இருந்து வெளிவருகிறது? நம்பிக்கையினால் இந்த வெளிச்சம். என்னோடு கூட
சங்கீதம் 18:28 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். For thou wilt light my candle, the Lord my God will enlighten my darkness. சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கிறது போல, எந்த காரியங்களிலும் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை இருளாயிருக்கிறதே என்று தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிற நிலையிலும் கூட என் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இருள் ஒரு நாள் நிச்சயம் வெளிச்சமாய் மாறும். ஆமென். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த காலை வேளையில இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையினால் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளை கர்த்தர் மாற்றுவாராக. உங்கள் இருளின் நடுவிலே கர்த்தர் இருளை அகற்றி ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். சத்தமா இதை அறிக்கை செய்யுங்க. என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். சொல்லுங்க பாப்போம். என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். ஆமென். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. மீகா 7:8. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. Rejoice not against me, O mine enemy. When I fall, I shall arise. When I sit in darkness, the Lord shall be a light unto me. Amen. நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சத்தம் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய அற்புதமான கிருபையினாலே, அனுக்கிரகத்தினாலே, அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே எந்த இருளையும் கர்த்தர் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற பிசினஸ்ல, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், நீங்கள் வசிக்கிற இடத்துல ஒரு புதிய வெளிச்சம் உங்கள் மேல் இருப்பதை மற்றவர்கள் கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிப்பதாக. ஆமென். ஆமென். ஏதோ ஒரு ஸ்பெஷல் அவர் மேல இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அம்மா மேல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம செய்கிற காரியம் எதுவுமே வாய்க்கல, ஆனா அவங்க எதை செஞ்சாலும் வாய்க்குது. ஆமென். அதை சொல்றாங்களே, அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சம். ஆமென். என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு. போராடுறாரு பார்வோன்ட்ட. மோசே அனுப்பி அனுப்பி சொல்றாரு. ஆனா மோசேயும் பார்வோனும், நான் உங்களை போக விடுவதில்லை, கர்த்தரை ஆராதிக்க நான் உங்களை விடுவதற்கு அவர் யார் என்று இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஆமென். கர்த்தர் சொன்னாரு, மோசே பட்ட சொன்னாரு, நீ போய் தடவி நடக்கும் காரிருள் எகிப்து முழுவதும் இருக்கும். ஆமென். நீ போய் சொல்லு, இந்த வார்னிங் அவனுக்கு கொடு அப்படின்னு சொன்ன பொழுது மோசே போய் இந்த வார்னிங்கை கொடுக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 10:23, 3 நாட்கள் ஒருவரை ஒருவர் காணவில்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் எகிப்து முழுவதும் காரிருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆமென். எகிப்து முழுவதும் காரிருள். எதிர உட்கார்ந்து இருக்கிற ஆளே தெரியல. சொல்லுவாங்கல்ல கும் இருட்டுன்னு. என்ன இருட்டு சொல்ல மாட்டாங்களா? அப்படி ஒரு கும் இருட்டு. ஆமென். எழுந்து கூட போகலையா பாருங்க, அவ்வளோ இருட்டு. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நேபாளுக்கு டிகாப்பூர் என்கிற ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். பாஸ்டர் சார்ல்ஸ் கூட்டிட்டு போறார். போனா ஊர் ஃபுல்லா கும் இருட்டு. ஆமென். கார் போயின்னு இருக்குது, ஒரு வெளிச்சமையில நாங்க போன கார்ல வர ஹெட்லைட் ரிப்பேர். ஆமென். வழியே தெரியல, வெறும் இருட்டுல கார் போயிட்டு இருக்கு. ஆமென். இப்போ லேட்டஸ்டே அப்படி ஒரு ஊர் இருட்டில் இருக்குதுன்னா
பாருங்க, யோசித்து பாருங்க, எகிப்து முழுவதும் காரிருள். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 10:23 வாசித்தோம், ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கும் இல்லை, இஸ்ரவேல் புத்திரருக்கோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ஊரே இருள முழுகலாம், ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் இருக்கும். ஆமென். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று ஏசாயா 60:3 சொல்கிறது. ஆமென். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏசாயா 60:19 பாருங்கள். ஏசாயா 60:19 பாருங்கள். இனி சூரியன் பகலிலே உனக்கு வெளிச்சமாய் இராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமல், கர்த்தரே உனக்கு வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஆமென். ஏசாயா 60:20 சொல்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போவோம். நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லாமே. சொல்லாதவங்க சொல்லலாமே. இனி சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. ஆமென். சூரியன் மேல எழும்பினாலும் கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார். சத்தமா இல்லையே சொல்லுங்க. சூரியன் உதிக்காதா உதிக்காதா, உதய சூரியன் வராதா என்று எதிர்பார்க்கிறீர்கள். உதய சூரியனே வரலனாலும் கர்த்தர் உங்களுக்கு சூரியனா இருப்பார். சத்தமா இல்லையே சொல்லுங்க. பாஸ்டர் தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு, உதய சூரியன் வராதான் அப்படின்லாம் போய் சொல்லி என்ன மாட்ட விடாதீங்க. ஆமென். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்கிறது, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். ஆமென். ஏசாயா 60:20 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துக்க நாட்கள், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்களேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போ, உன் இருளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இதை சொல்லும் பொழுது எனக்கு விபிஎஸ்ல ஒரு பாட்டை சின்ன பிள்ளைகளுக்கு அந்த நாட்களில் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டு ஞாபகம் வருது. ஆமென். ஏசாயா 60:20 பாரு, கர்த்தரே உனக்கு வெளிச்சமாயிருப்பா. ஆமென். ஏசாயா 60:20 சொல்கிறது, சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமென் சொல்லலாமா? ஏசாயா 30:26 பாருங்கள். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளில் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தினால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊழியங்களையும் நிறைப்பாராக என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன் சொல்லலாமா? ஏசாயா 42:16 தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழிகள் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். பார்வையற்றவர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற இருளை நான் வெளிச்சமாக்குவேன். சத்தமாமேன் சொல்லலாமா? உங்களுக்கு முன்பதாக பலவிதமான இருள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய விசுவாசத்தினால் நம்முடைய நம்பிக்கையினால் அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். இது நடக்காது, இது சாத்தியப்படாது, இது உதவாது என்று பலர் தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனால் மடங்கடிக்கப்பட்டவனையும் கீழே விழுகிறவனையும் தூக்கி எடுத்து நிறுத்தி பிரகாசிக்க செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான கிருபைகளை செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரலையில வீட்டிலே அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே
தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பலவீனம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், சோர்வு என்கிற இருள், தடைகள் என்ற காரணத்தினால் சோர்ந்து போய் முடங்கி போயிருக்கிற இருள், கர்த்தர் இருளை நீக்கி உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தருளுவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். சத்தமரலே சொல்லாமா? பார்வை அற்றவர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவேன். ஆமென், ஆமென். அறியாத வழியில் நடத்துகிற அற்புதமான தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பல நேரத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம், பாஸ்டர் நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்னன்னு தெரியல. ஆமென். கர்த்தர் எதிர்பார்க்கிற தகுதி அதுதான். கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற அறிக்கை அதுதான். அடுத்த ஸ்டெப் எனக்கு என்னன்னு தெரியலன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நான் பார்த்துப்பேன், நான் சமாளிச்சுப்பேன்னா சமாளிச்சுக்கொண்டு விட்டுருவார். அல்லேலூயா. ஆண்டவரே, நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்னன்னு தெரியலப்பா, அடுத்த அடி நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி பாருங்க, கர்த்தருடைய கரம் செயல்படுவதை உங்களுடைய கண்கள் காணும். ஆமென். நம்பிக்கையினால் வெளிச்சம். நம்பர் 2, நற்கிரியைகளினால் வெளிச்சம். எதனால வெளிச்சம்? மத்தேயு 5:16 நாம் வாசித்தோம். மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுதே நம்மை குறித்து அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. நாம் நற்கிரியை செய்வதற்காக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள அந்த நற்கிரியைகளை அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலே அதை நமக்குள்ளே தொடங்கி இருக்கிறார். ஆமென். பிலிப்பியர் 1:5 வாசிக்கும் பொழுது, உங்களின் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. ஆமென். அல்லேலூயா. அப்ப என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நமக்குள்ள நற்கிரியைகளை கர்த்தர் போட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அன்னைக்கே போட்டிருக்கிறார். ஆமென். எபேசியர் 2:7 வாசித்து பாருங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. ஆமென். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து நாம் கிறிஸ்துவினுடைய அற்புதமான கிருபைகளை வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய ஜீவியம் கட்டப்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்குள்ளே விரும்புகிறார். நல்ல சத்தம் ஒரு ஆமேன் சொல்லலாமே. ரோமர் 2:7 நான் மாற்றி சொல்லிவிட்டேன். பிலிப்பியர் 2:7. ரோமர் 2:7 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். அதைத்தான் கர்த்தர் சொன்னார் மலை பிரசங்கத்தில். கர்த்தருடைய வார்த்தை தேவ ஜனங்களுக்கு நேரா புறப்பட்டது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. சத்தமல்லே சொல்லாமா? இவ்விதமாய்னா எவ்விதமாய்? வீட்டுக்கு போயிட்டு முதல் 15 வசனத்தை வாசித்து பாருங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். த மவுண்ட் சர்மன், மலை பிரசங்கம், ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லிட்டு சொல்றார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். ஆமென். என்றைக்கு சொந்த இரட்சகராக இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். மத்தேயு 5:15 பாருங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். ஆமென் சொல்லலாமா? அப்ப விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வச்சிடக்கூடாது. ஆமென். யாவரும் காணும்படி விளக்கு தண்டின் மேல் அந்த விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது போல உங்கள் வெளிச்சத்தை யாவரும் காணத்தக்கதாக
உங்களுக்குள் இருக்கிற அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை, சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் உங்கள் மூலமாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கணும். நல்ல சத்தம் வராமேன்னு சொல்லாமா? இந்த வெளிச்சத்தை அவர் இனிஷியேட் பண்ணிட்டார். ஆமேன். நமக்குள்ள இனிஷியேட் பண்ணிட்டார். அது பேர்ன் ஆகிட்டே இருக்கணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சத்தம் ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லலாமா? அதுதான் ஃபாதர் பெக்மன்ஸ் பாடுறாரு, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் உமக்காய். ஹல்லேலூயா. நான் அணைஞ்சு போக மாட்டேன், எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சத்தமா அந்த வார்த்தை அறிக்கை செய்யலாமே, நான் எரிந்து கொண்டே இருப்பேன். ஆமேன். எரிந்து கொண்டே இருப்பேன்னா நான் வயிறு எரிந்து கொண்டு, அதில்ல, கர்த்தருக்காக எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமேன். மனுஷர் இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை உணரணும். எனக்குள்ளே நற்கிரியைகளை என் இயேசு எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். ஆமேன். 3 வருஷமா கனி தேடுறேன், 3 வருஷமா தேடுறேன். திராட்சை தோட்டம், ஆனா ஒரு அத்தி மரத்தை நட்டு இது கனி தரோன்னு நான் நட்டு வச்சிருக்கிறேன். 3 வருஷமா கனி தேடுறேன், கனியை காணும், வெட்டி போடு அப்படின்னு ஒரு உக்கிர கோபம் எழுமின பொழுது தோட்டக்காரன், ஐயா இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் கொத்தி எரி போடுகிறேன், கனி கொடுத்தா சரி. ஆமேன். கனி கொடுக்கலனா நீங்க சொல்ற மாதிரி போட்டு தள்ளிடுவோம். ஆமேன். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கனி கொடுக்கிற அந்த 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 ஜீவியம்தான் நற்கிரியைகளை பற்றி பேசுகிறார். எபேசியர் 2:10 ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளின் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Hallelujah. For we are his workmanship. Amen. For we are in workmanship. அவருடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே நற்கிரியைகளை செய்வதற்காக. என்ன செய்வதற்காக? நற்கிரியைகளை செய்வதற்காக. நமக்குள்ள நற்கிரியைகளை நமக்குள்ள ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொலோசியர் 1:10 பாருங்கள். கொலோசியர் 1:10, சகல விதமான நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சகல விதமான நற்கிரியைகளாகிய கனிகளை தரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்துறல்ல சொல்லாமா? இந்த வெளிச்சம் எதனால வருது? நற்கிரியைகளினால். எதனால வருகிறது? நற்கிரியைகள். நமக்குள்ள இருந்து நல்ல கிரியைகள் வெளிவரணும். ஆமென். ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இப்ப என்ன பாருங்க, நான் நற்குல திராட்சை செடியை அல்லவா நாட்டினேன், இது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருக்க இது கசப்பான பழங்களை தந்தது என்ன? எஜமான நம்மை பார்த்து வேதனைப்படக்கூடாது. நல்ல பழத்தை தரும் தானே காத்திருக்கிறேன், ஆனா இது கசப்பான பழங்களை தந்தது என்ன? நல்ல சத்தமரலையே சொல்லலாமா? நற்கிரியைகளினால் வெளிச்சம். ஆமேன். கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 3வது என்ன சொன்னேன்? சொல்ல மாட்டீங்களே? நடக்கையினால் வெளிச்சம். லைட் த்ரூ ஆக்ஷன். ஆமென். லூக்கா 11:34 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 11:34-35 உங்களுக்காக வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை பாருங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அதனால உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி, ஆமென், எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா.
இந்த வார்த்தையை நமக்குள்ள சத்தமா சொல்லலாமே. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. கண் சரீரத்தினுடைய விளக்கு. உண்மைதானா? சத்தமா ஆமேன்னு சொல்லலாமா? உன் கண் நல்லதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தா சரீரம் முழுவதும் இருட்டா இருக்கும். ஆமென். சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கை ஆயிரு. அப்படின்னா சைட் ப்ராப்ளத்தை சொல்றாரா? கண் கோளாற சொல்றாரா? கண்ணாடி போட்டிருக்கிறவர்களுடைய சரீரம் எல்லாம் இருளாயிருக்கும் அப்படி சொல்றாரா? நம்முடைய நடக்கையை பற்றி சொல்கிறார். அல்லேலூயா. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. கண்ணு தான் சரீரத்தினுடைய விளக்கு. ஆமென். இந்த கண்ணின் மூலமாகத்தான் கிட்டத்தட்ட 99% காரியங்கள் நமக்குள்ள உள்ள போகுது. ஆமாவா? ஆமாவா இல்லையா? அப்படியானால் நம்முடைய கண் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்பதை தான் வேதம் சொல்லுகிறது. யோபு 31:1 பாருங்கள். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீயின் மேல் நினைவாயிருப்பது, கண்ணியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். யோபு கண்களோடு உடன்படிக்கை பண்ணாராம். இந்த கண்ணினால அசுத்தமானதை பார்க்க மாட்டேன், அசுத்தமான காரியங்களை என்னுடைய இருதயத்திற்குள்ளே நான் அனுப்ப மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணினாராம். ஆமென். எத்தனை அற்புதமான காரியம். I made a covenant with mine eye. ஆமென். Why then should I think upon a maid? யோபு தன்னுடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணி தன் கண்களோடு பிரதிஷ்டை பண்ணது போல வேதம் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்கிறவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு வாலிபனை இச்சையோடு பார்க்கிறவள் அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படியானால் நடக்கையை பற்றி கர்த்தர் சொல்றார். சத்தமாலே சொல்லாமா? அப்ப நம்முடைய கண் தெளிவா இருக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. கண் எப்படி இருக்கணுங்க? தெளிவா இருக்கணும். வெளிப்படுத்தல் 3:18 பாருங்கள். நீ ஐஸ்வர்யவனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நீ நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி உடுத்திக் கொள்ள வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக்கொள். நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிகம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லாமா? நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிங்கம் போட்டுக் கொள்வாயாக. ஆமென். இது எதை காட்டுகிறது? ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய பாதைகளை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை. கையை உயர்த்துறலிலே சொல்லலாமா? 36 சங்கீதம் 9 என்ன சொல்கிறது? 36 சங்கீதம் 9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் உண்டு, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த வார்த்தையை சத்தமா சொல்லணுமே. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். அவருடைய வெளிச்சம் என்ன? அவருடைய வார்த்தை தான் வெளிச்சம். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியின் மேல் இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாவதாக என்று வார்த்தையினாலே அவர் சொன்ன பொழுது இருள் விலகி வெளிச்சம் உண்டானது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பகலிலே பிரகாசிக்க, இரவிலே பிரகாசிக்க சுடர்களை உண்டாக்கினார். ஆமென் சொல்லலாமா? உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். எத்தனை அற்புதம். அதைத்தான் நீதிமொழிகள் 6:23 சொல்கிறது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. ஆமென். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆமென். The reproofs of the instruction are the way of life.
போதக சிக்ஷை. வாயத்திறன் சத்தமா சொல்லுங்க, என்னதுங்க? போதக சிக்ஷை. கடிந்து கொண்டு உபதேசிக்கிற, உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிற நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே, அது நல் நடத்தையை காட்டுகிறது. அல்லேலூயா. அதைத்தான் 141 சங்கீதம் 5 வசனம் சொல்கிறது. நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும், நீதிமான் என்னை கடிந்து கொண்டு என் தலையை குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், நான் அதை அல்ல தட்டுவதில்லை. ஆமென். எப்ப பாரு இவரு திட்டிகிட்டே இருக்கிறார், எப்ப பாரு திட்டிகிட்டு இருக்கிறார். ஒரு நல்ல வார்த்தை நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு வாயில வருதா? ஆசீர்வாதத்தையே பேச மாட்டாரு, திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். சத்தமா இல்லையே சொல்லுங்க, நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆமென். 119 சங்கீதம் 105 வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நல்ல சத்தமா இல்லையே சொல்லாமே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம், என் பாதைக்கு வெளிச்சம். ஆகவே தான் சர்ச்சில் இருந்து நம்ம வெளியிடுற டிவி ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்கிற டைட்டில் பாதைக்கு வெளிச்சம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் சர்ச்சு விசுவாசிக்கு வந்து, பாஸ்டர் இன்னைக்கு டிவி ப்ரோக்ராமில் நல்ல வார்த்தை இருந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஊரில் இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி சொல்கிறான். ஆமென். ஊரில் இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு நல்ல எனக்காகவே பேசுனீங்க ஐயா. சத்தமாலே சொல்லுங்க. அது என்னன்னா, சொந்த ஊரில் தீர்க்கதரிசிக்கு கணம் இல்லை போல. ஆமென். அதனால் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு நான் சொல்லலை. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பேராவது இன்னைக்கு காலையில் உங்கள் டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒரு வேத என்ன சொல்கிறது, வேத புலவரா அவர் சொன்னதை சொல்கிறேன். வேதத்தை கரைச்சி குடித்தேன் நான். இத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கேன், அத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். பேர் என்னமோ சுகிர்தராஜோ என்னமோ. ஆனால் உங்கள் டிவி ப்ரோக்ராமை ஒரு நாளும் நான் தவறுறது கிடையாது. அல்லேலூயா. இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் ஒரே லைனில் என்ன அருமையாக பேசுகிறீங்க, என்ன அருமையாக பேசுகிறீங்கன்னு அவர் சொன்ன பொழுது ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னேன் அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. பாதைக்கு வெளிச்சம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. 119 சங்கீதம் 130 வசனம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது, பேதைகளை உள்ளவனாக்கும். ஆமென். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆகவேதான் சொன்னேன் நடக்கையினால் வெளிச்சம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் எதன் அடிப்படையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? நம்பிக்கையினால், நற்கிரியைகளினால், நடக்கையினால். எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, உம்முடைய அற்புதமான கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. வாயை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை அனுப்பி தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அற்புதமான வெளிச்சம், அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிற அற்புதமான ஹல்லேலூயா செயலுக்காக நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. மைட்டி காட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்திற்கே மகிமை. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. அற்புதமான தேவ கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா இருள்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, வெளிச்சம் உதிப்பதாக, வெளிச்சம் பிரகாசிப்பதாக. ஆமென். உங்கள் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகளுடைய காரியங்களிலே, கையிட்டு செய்கிற வேலைகளிலே, உங்கள் ஊழியங்களிலே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக. எல்லா இருள்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. பலவீனங்கள், வியாதி என்கிற இருள் விலகி போவதாக. தடைகள் என்கிற இருள் விலகி போவதாக.
ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய அற்புதமான வெளிச்சம் ஒவ்வொருவர் மேலும் உதிக்கிற தயவுக்காக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய வெளிச்சம் உடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் மட்டும் அல்ல, இந்த வருடம் மட்டும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் உமக்காக பிரகாசிப்பார்களாக. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வாழ்நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் உமக்காக பிரகாசிப்பார்களாக. உம்முடைய கிருபையின் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ மகிமை தொடர்ந்து வெளிப்படட்டும். துதிகன மகிமையாவும் மக்களுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேடும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய அனுக்கிரகமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்கள் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒருவருக்கு ஒரு வாழ்ச்சலுங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட்.